ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்மி ஃபுட் ஹட். இந்த வீடியோவில் இஞ்சி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணுங்கிறதில்ல, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இஞ்சியை நான் துருவி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக இஞ்சி தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த இஞ்சியை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த புளி மிளகாய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு. அவ்வளோதான். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இது மேக்ஸிமம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் மிதமான சூட்லேயே செஞ்சிங்கன்னா. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.